ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி ஆடையில் வெண்ணெய் எடுத்து நெய் தாங்க உருக்க போகிறோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடையை எடுத்து வச்சு சேர்த்து வச்சுக்குவேங்க. ஒரு 2 வாரத்துக்கு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே அதை வெண்ணெயை எடுத்து நெய்யாக உருக்கிடுவேங்க. எப்போதும் நாங்கள் வீட்டில் நெய் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒரு ஆடையை வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா விஸ்க வச்சு நல்லா உடச்சி விட்றணுங்க. உடச்சுட்டு நல்லா அதை உடச்சுட்டா அந்த க்ரீமி டெக்ஸ்டர் மாதிரி வந்துடுங்க. நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே க்ரீமியாக ஆயிருங்க. அதில் நம்ம தயிர் ஊற்றலாங்க. அந்த மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சோன்னு. இப்போ நாளைக்கு நம்ம கடைஞ்சி எடுக்க போகிறோன்னா வெண்ணெயை நாள் அன்றைக்கி நைட்டே அதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடணுங்க. சுற்றி ஃபுல்லாக நல்லா வலிச்சு விட்டு மறுநாள் திரும்ப எடுத்து மறுநாள் இப்போ அதை கடையிறதுக்கு முன்னாடி நம்ம மத்து இருந்தால் மத்தில் வச்சுட்டு அப்படியே கடையலாங்க. இல்லாட்டி மிக்சியில் போட்டும் வச்சு கடைஞ்சிக்கலாங்க. மிக்சியில் ஒரு சுற்றி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. நான் உங்களுக்கு 2மே காமிச்சிருக்கிறேன். இது வந்துட்டு ஐஸ் தண்ணி கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஐஸ் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் இறுக்கமாக அந்த வெண்ணெய் வந்துட்டு ரொம்ப தளதளன்னு இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இறுக்கமாக நல்லா கிடைக்குங்க. அதனால் நான் மத்தில் வச்சு உங்களுக்கு கடைஞ்சி காட்டுறேன். மத்தில் வச்சு கடைஞ்சோடனே நல்லா வெண்ணெய் நல்லா ஒரு மேலே அப்படி வந்துருச்சுங்க. மேலே தனியாக மோர் தனியாக வெண்ணெய் தனியாக ஃபுல்லாக வந்துருச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு மிக்சியில் கொஞ்சோண்டு அதே மாதிரி தான் மிக்சிலேயும் கொஞ்சோண்டு போட்டு அதே ஐஸ் தண்ணி கொஞ்சோண்டு அதில் ஊற்றி ஒரு ஒரு சுற்று ஓட்டினீங்கன்னா மிக்சியில் ஃபுல்லாக அப்படியே வெண்ணெய் நல்லா உருண்டு திரண்டு வந்துடுங்க ஃபுல்லாக. அதை அப்படியே தனியாக எடுத்து அதையும் ஒரு தண்ணியில் முடிஞ்சால் ஐஸ் தண்ணியிலே போடுங்களேன், நல்லாயிருக்கும். வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வர்றதுக்கு நல்லா கெட்டியாக இறுக்கமாக இருக்கும். நான் அதை அப்படியே ஐஸ் தண்ணியிலே தான் நான் ஐஸ் தண்ணி நிறையா ஊற்றி வச்சுருந்தேன். கடைஞ்சி எடுக்கிறதுக்கும் திரும்ப அந்த வெண்ணெயை எடுத்து தண்ணிக்குள்ளே போடுறதுக்கும் ஐஸ் தண்ணியில் தாங்க போட்டு எடுத்தேன் நான். நிறையா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் பால் வந்துட்டு 2 லிட்ரு வாங்குவோங்க. ஒரு நாள் ஒன்று விட்டு ஒரு நாள் 2 லிட்ரு வாங்குவோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்களுக்கு டீ காஃபி போட, அப்புறம் ரோஸி, லில்லி, பெல்லா, அப்புறம் எங்கள் ப்ரௌனி, சார்லி, ஜாக்கி இவங்க எல்லாத்துக்கும் பால் தயிர் வேணும்ல. அதனால் நாங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் 2 லிட்ரு வாங்குவோங்க. இது நல்லா ஃபுல்லாக அந்த வெண்ணெயை ஃபுல்லாக எடுத்து ஒரு பெரிய அகலமான வடை சட்டியில் போட்டு எடுத்து வச்சிடலாங்க. வச்சுட்டு அப்புறமா அடுப்பத்தை வச்சு இது ஃபுல்லாக அடுப்பில் வச்சுட்டு அது ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா மெல்ட் ஆகி வந்துடுங்க. ஃபுல்லாக நல்லா கொதிச்சு பாருங்கள், இப்படி நல்லா நல்லா கொதிச்சு அப்படியே நல்லா எல்லோயிஷாக அப்படியே மாறிடுங்க. ஃபுல்லாக அது உருகி நெய் ஃபுல்லாக உருகி வந்துடுங்க. வந்தோடனே கொஞ்சமாக ஜீரகம் நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. நல்லா ஜீரகம் போட்டால் டேஸ்ட்டாகவும் இன்னும் அந்த ஜீரக ஸ்மெல்லோடு இருக்கும் நெய் சாப்பிடல. ஜீரகமும் கொஞ்சம் அந்த நெய் உருக்கிறதுக்காண்டின்னு சொல்லிட்டு இது முறிய வைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த முருங்கைக்கீரை போடுறது நல்லா இருக்குங்க. இது போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க. ஃபுல்லாக பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. அப்புறம் உறைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ எல்லோ அப்படியே கலரில் அப்படியே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக